தொடர்ந்து தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுத்தார்கள் என்று தெரியுமா என முதலமைச்சர் விஜய் கேள்வி. தாவேக்கு ஆட்சியில் பட்டியலினத்தை சேர்ந்த 8 சகோதரர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக பேச்சு. நீதி அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். சோஃபா பர்னிச்சர் பிசினஸை மற்ற பிசினஸை போல் திமுக வெளியில் செய்யட்டும் என முதலமைச்சர் விஜய் விளாசல். அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க, இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம் எனவும் பேச்சு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேச்சு. கரூர் சம்பவத்தில் என் மீது பழி போட்டார்கள், அரசியல் என்றால் இவ்வளவு கொடூரமாக இருக்க வேண்டுமா எனவும் கேள்வி. பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாநில உரிமைகளை கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். அரசியல் ரீதியான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். இனியும் இப்படித்தான் இருப்போம். அதுல ஒருபோதும் மாற்றமே இருக்காது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. தமிழகம் முழுவதும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் அடித்த கொள்ளைக்கெல்லாம் அரசின் கஜானாவிற்கு கொண்டு செல்வதாக முதல்வர் பேச்சு. பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் கடும் அமளி. எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி என்பதை நிரூபிக்க முடியும் என்று நினைத்து பேசிய எதிர்க்கட்சியினருக்கு நன்றி. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசின மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நன்றி. எதிர்த்து பேசினாதான் எதிர்க்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்க்கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். நடிகர் என சிலர் நக்கல் நையாண்டி செய்கின்றனர் என முதலமைச்சர் விஜய் பதிலுரை.
ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் நம்மளை அவங்க பிள்ளையா, மகனா, அண்ணனா, தம்பியா ஏத்துக்கிட்டதும் இயல்பா நடந்துச்சு. தமிழ்நாட்டு மக்களோட மனசுக்குள்ள போறதுக்கு நாம பட்ட பாடு நமக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மள நடிகன் என்று சொல்லியும், நம்ம கட்சியை நடிகன் கட்சின்னு சொல்லியும் சில நக்கல், நையாண்டி இதெல்லாம் பேசுவாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லைன்னு நீங்க. மக்கள் பணி செய்ய தெரிந்த எங்களுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். அரசு வருமானத்தை கஜானாவிற்கு மாற்ற தெரிந்த அளவிற்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவிற்கு மாற்ற தெரியாதுதான். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் காட்டமாக பேச்சு. எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தைங்களை, பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓசி பஸ், 1000 ரூபாய் கேஸு, இப்படியெல்லாம் பேச தெரியாதுதான். ஊழல் செய்ய மாட்டோம், செய்ய விட மாட்டோம், இதுவரை செய்தவர்களையும் விடமாட்டோம். சட்டப்பேரவையில் ரைமிங்காக பேசி முதலமைச்சர் விஜய் ஆவேசம். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே ஏவில்ஸ் ஏவில்ஸ் என டெவில்ஸ் பேசக்கூடாது என முதலமைச்சர் விஜய் பேச்சு. எங்களுக்கு பாடம் எடுப்பதாக கத்தி உங்கள் வேஷத்தை நீங்களே களைத்து வருவதை மறந்துவிட வேண்டாம் என்றும் திமுக குறித்து கருத்து. எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ் ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. முந்தைய ஆட்சியில் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு ஆரம்பத்திலேயே சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்தது ஏன் என முதலமைச்சர் விஜய் கேள்வி. 6 மாத காலம் டிஜிபியை நியமிக்காதது ஏன் என்றும் காட்டம். கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஆட்சியில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம்லாம் தாறுமாறா அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்குறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டே பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணலை? ஐந்து நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிவிட்டது. பின் பேசுவது என்றால் என்ன பேசுவது என முதல்வர் விஜய் கேள்வி. 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? அப்பாவை காணும் என்ற குட்டி ஸ்டோரி சொல்லி கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோற்றதையும் விமர்சித்தார். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். சட்டப்பேரவையில் உரையை முடித்த முதலமைச்சர் விஜய் மு.க. ஸ்டாலின் பாணியில் காட்டிய சைகை. காங்கிரஸ் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது மு.க. ஸ்டாலின் ஓவர் என கையை காட்டியதைப் போல ரீக்ரியேட் செய்த முதல்வர் விஜய். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல, பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து பாராட்டு தெரிவித்த அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி பேரவையில் சிறப்பாக பேசியதாக நேரில் பாராட்டு தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. சட்டமன்றத்தை முதலமைச்சர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றியுள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கும் வரை யாரும் கட் சொல்லக்கூடாது எனவும் விமர்சனம். அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக் அந்த ஃபுல் டைலாக் அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்றைக்கி மாற்றி காட்டியிருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் ஊடகங்களுக்கும் பேரவையில் எங்களுக்கும் பதில் சொல்ல மறுக்கிறார். பரப்புரையில் பேசுவது போன்று முதலமைச்சர் விஜய் பேசுகிறார் எனவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தொடர்ந்து நீங்களும் ஊடகங்களும் செய்தியாளர்களும் அவர்கிட்ட கேள்வி கேட்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அசெம்பிளியில் எங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. முதலமைச்சரோட அரை மணி நேர பேச்சில் 10 ரீல்ஸ் தேரும் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி விமர்சனம். முழுக்க அவங்க இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு ரீல்ஸாக போகணுன்னு இன்றைக்கி முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது. சட்டப்பேரவையை சினிமா திரையரங்கு போல் மாற்றியுள்ளனர். விரைவில் ஐட்டம் சாங் எல்லாம் போடப்படும் என நினைப்பதாக சர்ச்சை பேச்சு. சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சபையே பார்க்காதது. விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் கொஞ்ச நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிடுவார்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாயிரத்து 21 சட்டமன்றத்தில் கலைஞர் படத்திறப்பின் போது தேசிய கீதம் எப்படி முதலில் பாடப்பட்டது என முதலமைச்சர் விஜய் கேள்வி. குடியரசுத் தலைவருக்கான நடைமுறை முதலமைச்சருக்கு தெரியாதது வருத்தம் அளிக்கிறது. ஆளுநருக்கு அது கிடையாது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விளக்கம். 2021 ஆகஸ்ட் 2 சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷன்ல கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? கலைஞருடைய படத்திறப்புக்கு பிரசிடென்ட் வந்தார். அப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்றாரு. ஒரு முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியாமல் இருக்குது. ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிரசிடென்ட் வரும்போது பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஆனால் ஆளுநருக்கு அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அந்த புரோட்டோகால் படி தான் அன்றைக்கு அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் விவசாயிகள் போராட்டம் என முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்க்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நடக்குது. எதிர்க்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. விவசாயிகளின் போராட்டத்தை முதல்வர் விஜய் கொச்சைப்படுத்தி விட்டார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாய போராட்டம் பற்றி கேட்டதுக்கு விவசாயிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட சொல்கிறாங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை முழுமையாக கொச்சப்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தெரியும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி எக்ஸ் தளத்தில் பதிவு. அப்பாவை காணும் என முதல்வர் குட்டி ஸ்டோரி சொன்னதற்கு முதல்வரின் விவகாரத்து குறித்து வழக்கு விமர்சனம்.
சட்டமன்றத்தில் முதல்வர் மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சினிமா போல சட்டமன்றத்தில் செயல்படுகிறார் எனவும் விமர்சனம். கேள்விகளுக்கும் எந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த கேள்விகளுக்கும் இதுவரையிலும் எழுந்து முதலமைச்சர் ஒரு தடவை கூட பதில் சொல்லவில்லை. அவர் இன்னும் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே நினைச்சிட்டு சட்டமன்றத்தில் இருந்துட்டு இருக்காரு. அதனால இனிமேலாவது முதலமைச்சர் தன்னுடைய தகுதியை அறிந்து அதற்கான ஒரு சட்டமன்றத்தினுடைய மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். தாவேக்காவிற்கு சிபிஎம் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் முதல்வர் பதவியேற்பு விழா நடந்திருக்காது. மாறாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்திருக்கும். சட்டப்படி தாவேக்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே ஆதரவு அளிக்கப்பட்டது எனவும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம். நோக்கத்திற்காகத்தான் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை பகிரங்கமாக வெளிப்படையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை அப்படி நாங்கள் ஆதரவு அளிக்காமல் போனால், அன்றிருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆதரிக்காமல் போயிருந்தால் 10ஆம் தேதி பதவியேற்பு என்பதே நடந்திருக்காது. அதற்கு மாறாக 10ஆம் தேதிக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். மறைமுகமாக பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய வகையில் இங்கே ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பதை எங்களால் ஏற்க முடியாது. ஆகவே அதை தடுப்பது என்கிற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாடு. திமுக கூட்டணியில் எம்எல்ஏ ஆனவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளித்தோம் என்கிறார் முதலமைச்சர் விஜய். அமைச்சரவையில் இடமளித்தவர்களுக்கும் அமைச்சர் ஆனவர்களுக்கும் வெட்கமில்லை என கடுமையாக விமர்சித்த திமுக எம்பி ஆர் ராசா. மின்சாரத்துறை சார்பாக நாளை மறுநாள் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. நான் முதல்வன் திட்டம் முடக்கப்படவில்லை, பெயர் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளது எனவும் விளக்கம். நாளைக்கு மதியமோ இல்லை நாளை கழிச்சு வியாழக்கிழமை நாங்கள் வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக தரோம். நான் முதல்வன் திட்டத்தை அந்த திட்டம் முடக்கப்படவில்லை. ஸோ நான் முதல்வன் சொல்றதுனால பல பேருக்கு பெரிய குழப்பம் வருது. அவங்க குடும்பம் இருந்த வேணா நான் முதல்வன் சொல்லி அந்த குடும்பம் மட்டும் முதல்வராக இருந்து பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் இது ஸ்கில் டெவலப்மெண்ட், மிக ஏழை எளிய மக்களுக்கு திறன் மேம்பாட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைன்னு பெயர் மட்டும் புரியும்படியாக மாற்றப்பட்டிருக்கு. ஆளுநர் உரை மீதான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. பார்ட்டி ஃபண்ட் தொடர்பாக கண்டிப்பாக வழக்கு தொடுக்கப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்க. பொதுத்தளத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை சம்பந்தமாக 400 கோடி பார்ட்டி ஃபண்ட் எல்லா உங்களுடைய அனைத்து ஊடகங்களும் பதிவு செஞ்சீங்களா இல்லையா? அந்த பார்ட்டி ஃபண்ட் யாருக்கு போச்சு? வழக்கு தொடுக்கப்படும். வழக்கு கண்டிப்பாக தொடுக்கப்படும். அது மாதிரி பார்ட்டி ஃபண்ட் போச்சுல. முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆரின் ஆடியோ தொடர்பாக வழக்கு பதியலாமா எனவும் கேள்வி. அவங்களுடைய நிதியமைச்சர் 30,000 கோடி சொன்னாரா இல்லையா? 30,000 கோடி ஒரு குடும்பம் எடுத்துட்டு போச்சுன்னு சொன்னாரு. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து அந்த ஆடியோ சம்பந்தமாக உண்மைத்தன்மை ஆராய இந்த அரசு முன்வந்தால் ஓகேயான்னு கேளுங்க. தமிழ்நாடு அரசின் குரூப் 1 காலி பணியிடங்களுக்கு தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. துணை ஆட்சியர் உள்ளிட்ட 26 காலி பணியிடங்களுக்கு ஜூன் 30 ஜூலை 29ஆம் தேதி வரை தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி தகவல்.